Hey guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் எப்ப பாரு உங்ககிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்க, அடிக்கடி உங்களை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உங்க மேல எரிஞ்செரிஞ்சு விழுறாங்க, அந்த காதலை காமிக்க மாட்டேங்கிறாங்க, விட்டு விலகி போறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க செய்யறப்போ அந்த நபர் உங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. பிரியணுங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு வரவே வராது. உங்ககிட்ட அட்டாச் ஆகணும், அட்டாச் ஆகிக்கிட்டே இருக்கணும், உங்க கூடவே இருக்கணும், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் அவங்களுக்குள்ளாடி வந்துகிட்டே இருக்கும். நீங்க அவங்க கிட்ட என்ன அன்பிற்காக எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த காதல் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் இப்போ உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க, இல்லை பேசிட்டு தான் இருக்காங்க, ஆனால் உங்களுக்கான அந்த தனியான ஒரு இடத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் பேசினா பேசுகிறாங்க, இல்லைன்னா பேச மாட்டேங்கிறாங்க, என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸ்டார்டிங் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பேச மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்குள்ளாடி இருக்கும். மேலே அவங்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் இருக்காங்க. நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கீங்க, அந்த நபர் வந்து என் மேலே வந்து காதலே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க, அவங்கள நினச்சி டிப்ரெஷனில் இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷனை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு ரொம்ப 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 பயன்படும். இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா எல்லாருமே பயன்படுத்தலாம். ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கு, அவங்க என்ன பிளாக் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க பயன்படுத்தலாம். நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம். உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, எக்ஸை வந்து திரும்ப அட்ராக்ட் பண்ணணும்னா நீங்க இந்த மெத்தடை வந்து தாராளமா பயன்படுத்தலாம். உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்த நண்பர்கள் இப்போ பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம். பெற்றோர் குழந்தைகளுக்காக, குழந்தைகள் பெற்றோர்களுக்காக இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம். ஆஃபீஸில் வந்து உங்களுடைய மேனேஜர் எப்பவும் சிடிசிடாக இருக்காங்க, உங்கள் டீம் லீடர் எப்பவும் உங்ககிட்ட சிடிசிடாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் நீங்கள் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம். நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேயில் ஸ்டார்ட் பண்ணணும்னா பௌர்ணமி அமாவாசை நாளில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் கூட இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம். இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா நீங்கள் நைட்டு வந்து 10 மணிக்கு மேலே தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். 10 மணியில் இருந்து 12 மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும். இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது 2 கிராம்பு தேவைப்படும். கிராம்பு வந்து முனை எதுவுமே உடையக்கூடாது, முழு கிராம்பாக இருக்கணும். நீங்கள் கிராம்பு வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. சில கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப குட்டியாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் இருக்கணும். அதே மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் தடிமனாக இருக்கணும் அதனுடைய தண்டு. இந்த மாதிரி நல்ல கிராம்பாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு ரெட் கலர் நூல் வந்து தேவைப்படும். நூல் வந்து துணி தைக்கிற அந்த சின்ன நூலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை செய்கிறதுக்கு ஒரு அமைதியான பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல உட்காந்தா ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் இருக்கேன் அப்படின்னு உணர்றீங்களோ அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மெத்தட்ஸ் பண்ணுறதுக்காகவே தனியாக ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் வந்து செய்யலாம். உங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய நபர் மேலே எந்த விதமான கோபமும் வெறுப்புணர்வு எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த சங்கடமான ஒரு ஃபீல் இருக்கக்கூடாது. ரொம்ப சேடாக அவங்கள நினச்சாலே நீங்கள் ரொம்ப சேட் ஆகுறது இந்த மாதிரி இருக்கவே கூடாது. இதை முதல்ல மாற்றுங்க. அந்த நபரை நினச்சாலே நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். அவங்க உங்களுக்கு நிறைய ஹாப்பி கொடுத்துருக்காங்க, அவங்க கூடவே இருந்திருக்காங்க, அவங்க கூட இருந்த நல்ல நிகழ்வுகளை நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் மெத்தடு செய்ய போகிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் உற்சாகமாக இருக்கணும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஓகே இந்த டைமில் நான் வந்து மெத்தடு செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேடாக செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோம்பேறித்தனமாக போய் உட்காந்துட்டு மெத்தடு செய்கிறது. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த எனர்ஜி தான் அங்கே வெளிப்படும். ஸோ அதனால் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் டிலே ஆகும், சக்ஸஸே உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் ரொம்ப உற்சாகமாக ரொம்ப வந்து உங்களை நீங்களே மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். நான் பண்ண போகிறேன், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டு நீங்கள் உட்காந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ஸை தான் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஒரு உணர்வு நிலையோடு நீங்கள் போய் உட்காந்துட்டு ஒரு கேண்டில் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. கேண்டில் எந்த கலர் கேண்டிலாக இருந்தாலும் ஓகே தான். உங்களுடைய இடது உள்ளங்கையில் நீங்கள் எந்த நபருக்காக இந்த மெத்தடை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும். ரெட் கலர் பென்னுனால் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க.
எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த 2 கிராம்பையும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. மூடிட்டு அந்த நபர் இனிமே உங்ககிட்ட எப்படி இருக்கணும், எப்படி அவங்க உங்ககிட்ட பழகணும், எப்படி அன்பாக நடந்துக்கணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு இப்போ நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணணும். இவ்வளோ நாள் அவங்க வந்து நெகட்டிவாக உங்ககிட்ட பிஹேவ் பண்ணியிருப்பாங்க, உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் அவங்க எப்படி உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அதுதான் இங்கே நீங்கள் நினைக்கணும். அப்போ அந்த நபர் வந்து உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க, 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக அவுட்டிங் எல்லாம் போயிட்டு வரீங்க, நீங்கள் அவங்க கரியருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, அந்த நபரும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, 2 பேருமே வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, 2 பேருக்கு இடையிலுமே ரொம்ப நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது. இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்வுகளை நீங்கள் நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்துட்டு கையில் இருக்க கிராம்பை அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் 2 கிராம்பையும் சேர்த்து வச்சுட்டு ரெட் கலர் நூலை வச்சு நல்லா நீங்கள் சுற்றணும். கிராம்பு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் சுற்றணும். கிராம்பு வந்து வெளியே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு டைட்டாக நீங்கள் கிராம்பு உடையாத மாதிரி நல்லா சுற்றி எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் வந்து நீங்கள் முடிச்சு போட்டு விட்டுருங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நைட்டு தூங்க போகிறப்போ உங்களுடைய தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க ஃபஸ்ட் டே. அடுத்து நீங்கள் செகண்ட் டே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுற உங்களுடைய பேக் அல்லது உங்களுடைய மணி பர்ஸில் இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற பேக்கில் உங்கள் கூடவே நீங்கள் வச்சுக்கோங்க. சுத்தமான ஒரு அறையில் போட்டு வச்சுருங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும், 21 டேஸ் வந்து அப்படியே இருக்கட்டும், நீங்கள் எடுக்க எதுவுமே வேண்டாம். இப்போ நீங்கள் வாஷ்ரூம் வெளியே ஏதாவது போகிறீங்க அப்படின்னா இதே பேக் எடுத்துகிட்டு உள்ளாடி கொண்டு போகக்கூடாது, வெளியே வச்சுட்டு தான் நீங்கள் போகணும். அதுக்கேற்ற மாதிரி சுத்தபத்தமாக பார்த்துக்கோங்க. இந்த மெத்தட் வந்து நீங்கள் செய்கிற அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் தீட்டு சமயத்துலையும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யக்கூடாது. தலைக்கு குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். காலையில் தலைக்கு குளிச்சிட்டிங்கன்னா ஈவினிங் உடம்புக்காச்சும் குளியுங்க. கண்டிப்பாக நீங்கள் மெத்தடை செய்கிறப்போ நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருந்து தான் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும். ரொம்ப கவலையாக இருக்கீங்க, அந்த நபர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்களே, இல்லை சண்டை போட்டிருப்பீங்க, ரொம்ப கோவமாக இருப்பீங்க, இந்த மாதிரியான உணர்வு நிலைகளை நீங்கள் வச்சுட்டு போய் உட்காந்துட்டு மெத்தடை செஞ்சீங்க அப்படின்னா அதே உணர்வு நிலை தான் அங்கே வெளிப்படும். அதே மாதிரி தான் திரும்ப திரும்ப அந்த நபர் வந்து உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு உங்களை நீங்கள் நல்லா தெளிவுபடுத்திட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை பாசிட்டிவாக மாற்றிட்டு நீங்கள் மெத்தடை செய்யுங்க. நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. இந்த மெத்தடை வந்து செய்கிறப்போ எக்காரணத்தை கொண்டும் அந்த நபர்கிட்ட நீங்கள் சொல்லவே கூடாது, இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நான் செஞ்சிட்ருக்கேன். நிறைய பேர் இந்த தப்பையும் பண்ணுவாங்க. அந்த நபர் சண்டை போட்டு போகிறாங்க அப்படின்னா, உன்னை எங்கிட்ட வர வச்சிருவேன் பார்க்குறியா, நீயே என்னை தேடி வருவ, அந்த லெவலுக்கு உன்னை ஆக்குறேன் பார்க்குறியா, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் அவங்கக்கிட்ட விட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அந்த நபருக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு அன்பு வருது, தனித்துவமாக உங்களை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா சடனாக நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். உடனே அந்த எனர்ஜி அவங்களால கட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க அதை விட்டுட்டு இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஏதாவது விஷயத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்கள கண்ட்ரோல் பண்ண அவங்களால முடியும். இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா உங்களுக்கு இது வேலை செய்யாது. அதனால் நீங்கள் கவனமாக கையாளுங்க. தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். 21 நாள் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த கிராம்பை வந்து ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. கிணத்துலையோ அப்படி இல்லைன்னா குளத்துலையோ ஆறு ஏரி இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் போட்டுருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.